ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வந்துவிட்டால் மக்களின் கவனமும் ஊடகத்துறையின் கவனமும் முன்னேற்றத்தை பற்றியதாக மாறும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முழுவதும் இன்று காலை முதல் பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்கள் சிரமப்பட்டாலும் குளிர்ச்சியான சூழல் 2 நாட்களாக நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். லெனின் வீதியில் ஆமை வேகத்தில் நடக்கும் சாலை கழிவுநீர் மேம்பாட்டு பணிகளால் வியாபாரிகள் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். செல்ல பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் +1 பொதுத் தேர்வில் சாதித்த மாணவ மாணவியரை செல்வகணபதி MP பாராட்டினார். புதுச்சேரி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினர் அபகரித்துள்ளார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் கோவில் உடனடியாக மீட்க வேண்டும் என நேரு MLA வலியுறுத்தியுள்ளார். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக்கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வந்துவிட்டால் மக்களின் கவனமும் ஊடகத்துறையின் கவனமும் முன்னேற்றத்தை பற்றியதாக மாறும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் மற்றும் தண்டனை சட்டங்கள் குறித்து காவல்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் குத்துவிளக்கேற்றி வைத்து பயிற்சி முகாமினை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சவுகான், காவல்துறை தலைமை இயக்குநர் சீனிவாஸ், காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிக்லா, சட்டத்துறை செயலர் சத்யமூர்த்தி, காவல்துறை சட்டம் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள், அலுவலர்கள், சட்ட வல்லுநர்கள் பங்கேற்றனர். இவ்விழாவில் பேசிய ஆளுநர் ராதாகிருஷ்ணன், மாற்றம் மட்டும்தான் மாற்றமில்லாதது, மற்றவையெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். மாற்றம் என்பது நல்லதுக்குத்தான் இருக்க வேண்டுமே தவிர நீதியை நிலைநாட்டவும் குற்றம் புரிந்தவர்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்ற சூழலை உருவாக்குவதாக இருக்க வேண்டும் என்றவர், புதுச்சேரியில் போதையினால் சிறுமி வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவத்தால் கொதித்து போனோம். அதற்குள்ளான தண்டனையை உடனே பெற்றுத்தர வேண்டும் என்று எல்லோரும் ஆவேசப்பட்டோம். ஆனால் நடைமுறையில் சாத்தியமா? நாம் நினைத்த மாத்திரத்தில் நீதியை நிலைநாட்ட இது முடியாட்சி அல்ல, இது குடியாட்சி. ஆனால் அதற்காக சட்டங்கள் செம்மைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற சட்டங்களில் பெரிய வழக்கறிஞர்கள் கூட குற்றவாளிகளின் சார்பாக வாதிடும் போது தப்பிப்பதற்கான அதிக வழிமுறைகள் உள்ளதே தவிர தண்டிப்பதற்கான வழிமுறைகள் குறைவாகத்தான் உள்ளது. அதனால்தான் இந்த சட்ட சீர்திருத்தங்கள் என்பது அத்தியாவசியமாகியுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனையும் நிராதிபதி விடுதலை செய்யவும் ஜெர்மனி நாட்டில் உள்ள குற்றவியல் சட்டங்கள் போல் இங்கும் அமல்படுத்தப்படுகின்றோமோ அப்போதும் யாரையும் தண்டிக்க முடியும் என்ற நிலை உருவாகும் என்றவர், எந்த தவறை வேண்டுமென்றாலும் செய்யலாம், பணம் இருந்தால் தப்பித்து கொள்ளலாம் என்ற மனநிலை வரும். இப்படி ஒட்டுமொத்த சமுதாயம் குற்றத்திற்கு தயாராகினால் எத்தனை போலீஸ் அதிகாரிகள் இருந்தாலும் நல்வழிப்படுத்த முடியாது என்றார். நான் காவல்துறை அதிகாரிகளை அறிவுறுத்தி உள்ளேன். புதுச்சேரியில் கஞ்சா இல்லாத பூஜ்ய நிலை இருக்க வேண்டும். ஏனென்றால் பெற்றோர்களின் மன உளைச்சல் பிள்ளைகள் படிப்பதை விட போதைப் பொருளில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதுதான். அதேபோல் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். நீங்கள் காவல்துறை எந்த விதமான தொழில்நுட்பம் கேட்டாலும் அதை இந்த அரசு செய்யும். அதே நேரம் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை கூர்ந்து கவனிப்பேன் என்றவர், ஒரு தேர்தல் என்றால் மக்கள் வாக்களிக்க உள்ளார்கள். அவர்களிடம் வாக்கு கேட்க வேண்டும்.
ஆக இவ்விரண்டுக்கும் செலவு செய்ய வேண்டுமா என்ற சிந்தனை சமூகத்தில் வேண்டும். யார் அதிகமாக பணம் செலவு செய்கின்றார்களோ அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்ற நிலை உருவானால் ஒருத்தரும் செலவு செய்ய மாட்டார்கள் என்றார். தேர்தலில் யார் அதிகம் செலவு செய்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என பத்திரிகைகள் எழுதுகின்றன. பத்திரிகைகள் கூட செய்ய வேண்டியவதை செய்வதில்லை என்றவர், பத்திரிகைகளின் தரம் கூட காசுக்கேற்ப நல்ல மாற்றத்தை விட்டுவிட்டு மோசமான மாற்றத்தை தன்னாக்கிக் கொள்கின்ற நிலையை பார்க்கின்றோம். மேலும் யூடியூப் மிகப்பெரிய வருமானம் வரும் தொழிலாக மாறிவிட்டது என்று புதிதாக வருகின்றார்கள். போதி மரத்து புத்தரை போன்று அகக்காரர்கள் தோணியில் பேசுபவர்கள் தான் பார்க்க முடிகின்றது. இவர்களை சமூகம் அங்கீகரிக்க கூடாது. ஆக மாற்றம் வேண்டும் என்று சமுதாயத்தில் சீர்திருத்தம் வராமல் சமுதாயத்தை சீர்படுத்த முடியாது. சீர்திருத்தங்கள் சமுதாய நலனை மட்டுமே சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஆகவே மகத்தான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது என பேசிய ஆளுநர் ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்ன தவறு உள்ளது என்றவர், தொலைக்காட்சிகளுக்கு ரேட்டிங் குறைந்து விடலாம், தினம்தோறும் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், உத்தரப்பிரதேசத்திற்கே போகாதவர்கள் அதை பற்றி விரிவாக பேசுகின்றார்கள், உட்கார்ந்த நிலையில் ஒருவது மனநிலையை கண்டுபிடிக்கின்ற அளவில் இவர்கள் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்று விட்டார்களா என எனக்கு தெரியவில்லை. விவாதங்களின் மூலமாக பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்களின் நலத்திட்டங்களை அமல்படுத்துவதில் எந்த அரசு பின்தங்குகின்றது என்று எப்போதாவது ஒரு விதமாக நடந்துள்ளதா? ஒரு தேர்தல் முடிந்தால் அடுத்த 6 மாதத்தில் வேறு மாநிலத்தில் தேர்தல் வந்து விடுகின்றது. அதை பற்றி விவாதிக்கின்றோம். ஒரு தேர்தல் என்று வந்துவிட்டால் மக்களின் கவனமும் ஊடகத்துறையின் கவனமும் முன்னேற்றத்தை பற்றியதாக மாறும் என்பதற்காகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அத்தியாவசியம் என்ற கருத்தை வலியுறுத்துகிறேன் என ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முழுவதும் இன்று காலை முதல் பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்கள் சிரமப்பட்டாலும் குளிர்ச்சியான சூழல் 2 நாட்களாக நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகின்றது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ச்சியாக பெய்து வந்த மழை இன்று காலையிலிருந்தும் பெய்து வருகின்றது. புதுச்சேரியில் நகர பகுதிகளான கடற்கரை, புதிய பேருந்து நிலையம், உப்பளம், முதலியார்பேட்டை, உழவர்கரை, கோரிமேடு, லாஸ்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும், வில்லியனூர், திருபுவனை, சேதராப்பட்டு, பாகூர், தவளக்குப்பம், காலாப்பட்டு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகின்றது. காலையிலிருந்து தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பணிக்கு செல்வோர், சாலையோட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளானார்கள். இருப்பினும் 2 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் நகர் முழுவதும் குளிர்ச்சியான ரம்யமான சூழ்நிலை நிலவி வருவதால் கடந்த 1 மாதமாக வாட்டி வதைத்த வெயிலின் வெப்பத்தால் அவதியுற்ற பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். லெனின் வீதியில் ஆமை வேகத்தில் நடக்கும் சாலை கழிவுநீர் மேம்பாட்டு பணிகளால் வியாபாரிகள், பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட லெனின் வீதியில் பாதாள சாக்கடை, கழிவுநீர் வாய்க்கால் சாலை பணிக்காக ரூபாய் 3 கோடியில் டெண்டர் விடப்பட்டு கடந்த ஆண்டு டிசம்பரில் பணி துவங்கியது. முதல் கட்டமாக சாலையின் இருபுறமும் கழிவுநீர் வாய்க்கால்களை ஆழப்படுத்தும் பணி தொடங்கியது. அதன் பிறகு புதிதாக கழிவுநீர் வாய்க்கால்கள் கட்டப்பட்டு அதன் மீது கான்கிரீட், சிமெண்ட் ஸ்லாப் போடப்பட்டு வருகிறது. 6 மாதங்கள் முடிந்த நிலையிலும் இப்பணிகள் ஆமை வேகத்தில் நடந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மந்தமான பணியால் இந்த வீதியில் உள்ள கடைகளில் வியாபாரமும் முடங்கி போய் உள்ளது. பல மாதமாக ஆமை வேகத்தில் பணிகளை மேற்கொண்டு வருவது பொதுமக்களை அதிருப்தி அடைய செய்துள்ளது. செல்ல பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் +1 பொதுத் தேர்வில் சாதித்த மாணவ மாணவியரை செல்வகணபதி MP பாராட்டினார். செல்ல பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் +1 பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. தேர்வு எழுதிய 215 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர். மாணவர் கௌதம் 600க்கு 586 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்தார். மாணவி தமயந்தி 579 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், தர்ஷினி 578 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பிடித்தனர். 500க்கு மேல் 50 பேர், 450க்கு மேல் 46 பேர், 400க்கு மேல் 80 பேர் மதிப்பெண்கள் பெற்றனர். மேலும் உயிரியலில் 1, வேதியியலில் 1, கணிப்பொறி அறிவியலில் 2, கணக்கு பதிவியலில் 1, பொறியியலில் 1, வணிக கணிதம் 1 பாடங்களில் மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றனர். அவர்களை விவேகானந்தா கல்வி குழும தாளர் செல்வ கணபதி MP, முதன்மை முதல்வர் பத்மா மற்றும் பள்ளி முதல்வர் கீதா ஆகியோர் பாராட்டினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lostbeth, Pondicherry. For admission, contact 9604 புதுச்சேரி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினர் அபகரித்துள்ளார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் கோவில் உடனடியாக மீட்க வேண்டும் என நேரு எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு, புதுச்சேரி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2400 சதுர அடி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் உள்ளது. இந்த இடத்தை முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினர் அபகரித்து இங்குள்ள 10க்கும் மேற்பட்ட கடைகளில் வாடகைகளை அரசியல்வாதி பின்புலத்தோடு வசூலித்து வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்களை கொடுத்து முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினருக்கு சொந்தம் என நீதிமன்றத்தில் உத்தரவை பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டிய நேரு எம்எல்ஏ அபகரிப்பாளரிடமிருந்து உடனடியாக கோவிலிடத்தை மீட்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் கொடுத்த புகார் அடிப்படையில் புகாரை விசாரித்த அறநிலைத்துறை செயலர் உடனடியாக அபகரிப்பாளரிடமிருந்து கோவிலிடத்தை மீட்டு கோவிலுக்கு வருமானம் வர வழி செய்ய வேண்டும் என்றும் இது சம்பந்தமான அறிக்கையை 15 தினங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறநிலைத்துறை கமிஷனருக்கு உத்தரவிட்டிருப்பதாக குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு, உத்தரவை அறிக்கை கிடைத்தும் இந்து அறநிலைத்துறை கமிஷனர் அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அபகரிப்பாளருக்கு ஆதரவாக செயல்படும் வகையில் விடுமுறையில் சென்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். எனவே அபகரிப்பாளர் சாதமாக செயல்படும் ஆணையர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கோவில் இடத்தை உடனடியாக மீட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். நடிகர் சந்தானம் கட்டவுட்டிற்கு 5 லிட்டர் சந்தன அபிஷேகம். படம் பார்க்க வந்தவர்களுக்கு பலாப்பழம் கொடுத்து அசத்திய புதுச்சேரி சந்தானம் ரசிகர்கள். நடிகர் சந்தானம் நடித்த இன்று நாடு முழுவதும் இங்கு நான் தான் கிங்கு என்ற திரைப்படம் வெளியானது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள ராஜா தியேட்டர் மற்றும் PVR சினிமாவில் சந்தானம் படம் வெளியானது. இதனையொட்டி புதுச்சேரி சந்தானம் தலைமை ரசிகர் மன்ற சார்பில் புதுச்சேரி மாநில தலைவர் அருண் தலைமையில் சந்தானம் கட்டவுட்டிற்கு மலர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 5 லிட்டர் சந்தனத்தை கொண்டு சந்தன அபிஷேகமும் செய்யப்பட்டது. இதனை அடுத்து முதல் காட்சியை படம் பார்க்க வந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக டிக்கெட்டை வழங்கியதுடன் தலா ஒருவருக்கு ஒரு பலாப்பழத்தையும் பரிசாக வழங்கினார். இதுகுறித்து புதுச்சேரி சந்தானம் தலைமை ரசிகர் மன்ற மாநில தலைவர் அருண் கூறும்போது, இயற்கை வளத்தை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் இன்று சந்தானம் நடித்த படத்தை பார்க்க வந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பலாப்பழம் அன்பளிப்பாக வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் சந்தானம் நடித்து வெளியான இங்கு நான் தான் கிங்கு என்ற திரைப்படத்தை காண வந்தவர்களுக்கு ரசிகர் மன்றம் சார்பில் பலாப்பழம் கொடுத்து வரவேற்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 16ஆம் தேதி தேசிய டெங்கு தினமாக இந்தியா முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி இன்று காலை 8 மணிக்கு மலேரியா திட்ட உதவி இயக்குநர் அலுவலகம் சார்பாக டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. பேரணியானது செஞ்சி சாலை, லால் பகதூர் சாலை சந்திப்பில் தொடங்கி காம்பன் கலையரங்கம் வரை நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் மலேரியா திட்ட உதவி இயக்குநர் டாக்டர் வசந்தகுமாரி அவர்கள் இவ்வருட தேசிய டெங்கு தின கருப்பொருளான சமுதாயத்தோடு இணைந்து டெங்கு கட்டுப்பாடு என்ற அடிப்படையில் விளக்கி பேரணியை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பேரணியில் சுகாதார உதவியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள், பூச்சியியல் உதவியாளர் மற்றும் மலேரியா களப்பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் பங்கு பெற்று டெங்கு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடியும் விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கியபடியும் ஊர்வலமாக சென்றனர். டெங்கு விழிப்புணர்வை ஆட்டோ பிரச்சாரம் பேரணியும் நகர பகுதிகளில் நடைபெற்றது. உலக உயர் இரத்த அழுத்த தினம்.
புதுச்சேரி அரசு நலவழித்துறை தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக உலக உயர் இரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கவுன்சிலர் ஹரிதாஸ் அனைவரையும் வரவேற்றார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர், இளஞ்செழியன், கிராமப்புற செவிலியர்கள் கலாவதி ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். நிலையத்தின் மருத்துவ அதிகாரி மருத்துவர்கள் பாலசுப்ரமணியன் ஆஸ்மா தலைமை தாங்கி பேசுகையில், உயர் இரத்த அழுத்தம் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் உலக உயர் இரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி உயர் இரத்த அழுத்தம் உள்ள பெரியவர்களில் கிட்டத்தட்ட 46% பேர் தங்கள் நிலையை பற்றி அறிந்திருக்கவில்லை. எனவே உலக அளவில் இந்த நிலை பற்றிய விழிப்புணர்வை பரப்பும் முக்கியம். மேலும் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கும் அதே வேளையில் பிரச்சினைக்கு தீர்வு காணும் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருளான உங்கள் இரத்த அழுத்தத்தை துல்லியமாக அளவிடவும் அது நீண்ட காலம் வாழவும் கருத்தை உள்ளடக்கி விளக்க உரையாற்றினர். சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர் கூறுகையில், ஒருவருக்கு உயர் இரத்த அழுத்தம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிடுவது அவசியமாகலாம். ஆயினும் அதுபோன்ற சமயங்களில் டாக்டரின் ஆலோசனையின்றி மாத்திரைகளை மாற்றக்கூடாது. உயர் இரத்த அழுத்தத்தினை இயற்கை வழியில் குறைக்கலாம். அதிக பழம், காய்கறிகள், கொழுப்பு நீக்கிய பால் உணவுகள் நன்கு உதவும். கொழுப்பு நிறைந்த உணவுகளை அடியோடு தவிர்த்துவிட வேண்டும். முழு தானிய உணவு, மீன் கொட்டை வகைகள் இயற்கை வழியில் இரத்த அழுத்தத்தினை குறைக்க உதவும். அதிக மாமிச உணவு, இனிப்பு உணவு இவற்றை தவிர்க்கவும். உடற்பயிற்சி, நடைப்பழக்கம் வயதிற்கேற்ப அவசியம். மூச்சு பயிற்சி, பிராணாயாமா வெகுமாக உயர் இரத்த அழுத்தத்தினை குறைக்க உதவுகின்றது என்று விரிவாக எடுத்து கூறினார். நிகழ்ச்சியின் முடிவில் மருந்தாளுநர் சண்முகவேலன் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். புதுச்சேரியில் கடல் சீற்றம் இருப்பதால் கட்டுமர மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரையில் மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனால் விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை. ஆனால் கடற்கரையோரம் பாரம்பரிய முறையில் மீன்பிடிக்கும் நாட்டு படகுகள் மூலம் மட்டும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் 2 நாட்களாக மிதமான மழை பெய்து வருவதுடன் கடல் சீற்றமாக உள்ளது. இதனிடையே கட்டுமர மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் காந்தி சிலை, கடற்கரை பகுதி உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க போலீசார் அனுமதிக்கவில்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வந்துவிட்டால் மக்களின் கவனமும் ஊடகத்துறையின் கவனமும் முன்னேற்றத்தை பற்றியதாக மாறும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முழுவதும் இன்று காலை முதல் பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்கள் சிரமப்பட்டாலும் குளிர்ச்சியான சூழல் 2 நாட்களாக நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். லெனின் வீதியில் ஆமை வேகத்தில் நடக்கும் சாலை கழிவுநீர் மேம்பாட்டு பணிகளால் வியாபாரிகள், பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். செல்ல பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் +1 பொதுத் தேர்வில் சாதித்த மாணவ மாணவியரை செல்வகணபதி MP பாராட்டினார். புதுச்சேரி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினர் அபகரித்துள்ளார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் கோவில் உடனடியாக மீட்க வேண்டும் என நேரு MLA வலியுறுத்தியுள்ளார்.